அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்டதான வசனம் 19ஆம் சங்கீதத்தின் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 19ஆம் சங்கீதத்தின் 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது என்கிறதாக இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, பேதையை ஞானியாக்குகிறது, நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறது, மிகுந்த பலன் கொடுக்கிறது. கர்த்தர் நமக்கு தந்த இந்த வேதம் பொன்னை போன்றது, தெளிதேனை போன்றது. தேன் உடலுக்கு பலன் கொடுக்கிறது போல வேதம் நம் ஆத்மாவிற்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அது நம்மை தினமும் எச்சரித்து வழிநடத்துகிறதா இருக்கிறது. அதில் எச்சரிப்பின் சத்தத்தை உணர்ந்து நடந்தால் மறைவான பாவங்களுக்கும் நாம் காக்கப்படுவோம். வேதத்தை வாசிப்பதில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. விரலை வைத்துக்கொண்டு கடகடென்று வாசிப்பதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. நிதானமாக அதை தியானித்து வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கிற போது சில வசனங்களிலே நாம் நிறுத்தப்படுவோம். அந்த வசனம் நம் உள்ளத்துக்குள்ளே ஒரு நெருடலை உண்டாக்கும். அந்த குறிப்பிட்ட வசனம் நம் மனதில் சிறிது நின்று ஒரு சிறு அதிர்வை உண்டாக்கும். அந்த வசனத்தை நாம் ஆழ்ந்து தியானிக்கும் போது அதனால் நாம் எச்சரிக்கப்படுவோம், அதனால் நாம் நன்மையை பெறுவோம், அதனால் நாம் ஆசீர்வாதங்களையும் பெறுவோம். நாம் நடக்க வேண்டிய வழியை கூட அந்த வசனத்தின் மூலம் அன்று முழுவதும் நடத்தப்படுவோம். நம் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்திய வார்த்தை அன்று முழுவதும் நம் மனதிலே நின்று நம்மளை போதித்து 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 எல்லா நேரங்களிலும் நம்மளை வழி நடத்துவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். மறைவான குற்றங்களில் நாம் மாட்டிக்கொள்ளாதபடி அது நம்மை எச்சரித்து வழி நடத்தும். கர்த்தருடைய வேதம் மிகவும் பயனுள்ளதாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான ஒன்று. அது தேவன் நமக்கு அன்பால் கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை நாம் மறந்து விடக்கூடாது. வேதத்தை மறக்காமல் அதை வாசித்து தியானித்து அவர் வழிகளில் நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வேதத்தை மறந்து போவோமே என்றால் சில சோதனைகளையும் வேதனைகளையும் நாம் சந்திக்க நேரிடும். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். வேதத்தை அந்நிய காரியமாக எண்ணி அதை மறந்து போனோம் என்றால், ஓசியா 4:6 வாசிக்கிறோம், தேவன் சொல்கிறார், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று இயேசு சொல்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். கீழ் உள்ள வசனங்களை படிப்பீர்கள் என்றால் தேவன் அவர்களுக்கு அளிக்கிறதான சாபங்களை வசனங்களை தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய மகத்துவமான படைப்புகளுக்காக அவரை மகிமைப்படுத்தி அவர் நமக்கு அருளின வேதத்தை வாசித்து தியானித்து வேதத்தை மறந்து விடாமல் அதை நாம் தியானித்து நம் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொள்வோம் என்றால் நாம் எந்த விதமான பாவங்களிலும் சிக்காமல் நம்மை போதித்து அது வழி நடத்தும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனங்களை வாசித்தால்தான் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை கூட நாம் படித்து கொள்ள முடியும். ஆகவே வேதம் மிகவும் முக்கியமானது. நம்ம கையிலே அருளப்பட்டிருக்கிறதான இந்த வேதம் நமக்கு மிகவும் பிரயோஜனமான ஒன்று. அதனால்தான் தேவன் நமக்கு அந்த வேதத்தை அருளியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை வேதத்தின் மூலமாக நமக்கு அருளியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் படிக்கும் போதெல்லாம்
தேவன் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய கால்கள் எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு வழிநடத்தல் கைடு, அதாவது ஒரு வழிகாட்டியான ஒரு புத்தகம் வேதம். அந்த வேதத்தை நீங்கள் தினமும் வாசிப்பீர்கள் என்றால் அதிலிருந்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். தினமும் வேதம் வாசிக்க வேண்டும். தினமும் நீங்கள் வாசிக்கும்போது தினமும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அதிலிருந்து நீங்கள் உணர்த்தப்படுவீர்கள். ஆகவே தினமும் வேதம் வாசிக்கிற பழக்கத்தை நாம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். தினமும் வேதம் வாசித்து அவரோடு நாம் பேசுகிறவர்களாக, ஒரு தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை பேசுகிறது போல வேதத்தின் மூலமாக நாம் அவரிடத்தில் பேசலாம். அவர் நம்மை வழி நடத்துவார், அவர் நம்மை தாங்குவார், நம்மை தப்புவிப்பார். எந்த விதமான இடுக்கண்களிலும் நாம் மாற்றிக்கொள்ளாதபடிக்கு தேவாதி தேவன் நம்மோடு கூட இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். ஆகவே இந்த வேதத்தை மறந்துவிட வேண்டாம். தினமும் வேதம் வாசியுங்கள். உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டுமா? வேதம் வாசியுங்கள். ஒரு சிறு பிள்ளைக்கு அவளுடைய தாய் சொன்னாள், அம்மா நீ தினமும் வேதம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினாள். ஆனால் போன மகள் அதை மறந்து போய்விட்டாள். வேதாகமத்தை இழுத்து பெட்டியின் அடியிலே வைத்து விட்டாள். அது திறக்கவே இல்லை. ஒரு நாள் திடீரென்று அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுகிறாள், அம்மா எனக்கு காசெல்லாம் தீர்ந்து போனது, செலவுக்கே காசு இல்லை, ஹாஸ்டலில் இருக்கிறேன், ஹாஸ்டலுக்கு பணம் கட்ட வேண்டும், எனக்கு பணம் வேண்டும் என்று ஃபோன் பண்ணும்போது அந்த அம்மா எதிர்முனையில் இருந்த அந்த அம்மா ஃபோனிலே சொன்னார்கள், மகளே நீ இன்றைக்கு வேதம் வாசித்தாயா என்று கேட்டார்கள். நான் பணம் கேட்கிறேன், நீங்கள் வேதம் வாசித்தாயா என்று கேட்கிறீர்களே என்று கேட்டாள். நீ இன்றைக்கு வேதம் வாசித்தாயா? ஏம்மா எனக்கு பணம் வேணும்மா, நான் ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டணும், பணம் வேணுமான்னு கேட்குறாள். திரும்பவும் தாய் சொல்கிறாள், இன்று நீ வேதம் வாசித்தாயா? முதலில் வேதத்தை எடுத்து வேதத்தை வாசி, அதற்கு பிறகு நிலத்தில் வந்து ஃபோன் பண்ணு என்று சொன்னார். எவ்வளவோ சொல்லியும் தாய் கேட்கவில்லை. திரும்ப திரும்ப அதையே சொல்லி கொண்டிருந்தாள். சரி இதை சொல்கிறாள் என்ன என்று கேட்கலாமே என்று சொல்லி நேரே போய் பெட்டியின் அடியிலே இருந்த அந்த வேத புத்தகத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தாள். அவள் திறந்த உடனே அங்கே அவளுக்கு செலவுக்காக ஏற்கனவே அம்மா கொடுத்து வைத்திருந்த பணம் அதில் பத்திரமாக இருந்தது. எடுத்துக்கொண்டாள். ஒரே சந்தோஷம். அதற்கு பிறகு ஃபோன் பண்ணாள், அம்மா நான் வேதம் வாசித்தேன், கர்த்தரின் தேவைகளை சந்தித்தார், நீங்கள் கொடுத்த பணம் அதிலே இருந்தது, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறுதலாக வேதம் வாசிக்காமல் விட்டு விட்டேன் அப்படி என்று சொன்னாள். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், தினமும் நீங்கள் வேதம் வாசியுங்கள், தினமும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், தினமும் நீங்கள் போதிக்கப்படுவீர்கள், தினமும் உங்களை வழி நடத்துவார். வசனத்தின் மூலமாக எல்லாவற்றிற்கும் வசனம் இருக்கிறது. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு ஒரு சிறு ஆபத்தா அவரை நோக்கி கூப்பிடு, அந்த வசனம் உன்னை வந்து தேற்றும். வியாதியாக இருக்கிறாயா, நானே உன் பரிகாரி என்று சொல்லி அந்த வசனம் உன்னை தேற்றும். இப்படி வசனங்களை படிக்க 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 நாம் ஒரு புது பலன் அடைகிறவர்களாக இருப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தை வாசிப்போம், தினமும் வாசிப்போம். தினமும் வேதத்தை வாசித்து அவளுடைய வசனத்தை நாம் கைக்கொண்டு நடந்தால் பெரிதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று மகிழலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.